அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் கொடுத்துருந்த லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி கொடுத்தோமோ அது ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேட்ச் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்தது 24,500 புட்டு 100 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், இதுதான் நேற்று க்ளோஸ் ஆனது. இன்றைக்கி போனது 100 ரூபாய்க்கு தான் நம்ம போட்டிருக்கிற ஹரிசாண்டல் ரே. அப்போ அதுக்கு கீழே இருக்குது. அப்போது நிஃப்டி என்ன இருக்கும், மேலே ஏறி இருக்கும். அப்போ காலை பை பண்ணணும். அந்த காலை எந்த விலையில் பை பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக அந்த விலையில் மட்டும்தான் வாங்கணும். அது என்ன டார்கெட் போகும், ஃபஸ்ட்டு என்ன டார்கெட் போகும், அதுக்கப்புறம் என்ன டார்கெட் போகும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். நான் போய் நிஃப்டி ஷோ பண்ணவே தேவையில்லை, உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். மார்க்கெட்டை ஃபுல்லி மேக்ஸாக சிம்பிளாக பாருங்கள், சிம்பிளாக பயன்படுத்தி அழகாக ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது நிஃப்டி நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ். சரி, ஸ்மால் டிசைடர் ப்ரோ. ஸ்மால் டிசைடர் ப்ரோ உங்களுக்கு தெரியும், 1 மினிட்ல மார்க் பண்ணணும். இன்ட்ராடேக்கு 1 மினிட்ல மார்க் பண்ணி இண்டிஷன் கேண்டில் 5 மினிட்டாக கன்வெர்ட் பண்ணி அதில் நம்ம என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நான் அதில் உள்ளே போய் பார்க்கும்போது டைம் ஆகுன்றதுனால நான் 5 மினிட்ஸில் மார்க் பண்ணேன். அதை 15 மினிட்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ணலாம். இதுதான் இண்டிஷன் கேண்டில் 5 மினிட்ல. அதுக்கு மேலே இதுதான் 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எகைன் வெளியில் என்ட்ரி எடுத்துகிட்டு பறந்துடுச்சு. சரி, புட்டில் இண்டிஷன் ஃபார்மேஷன். ஆனால் அதுக்கு மேலே அவர் என்ன ஆகலைங்க, க்ளோஸே வச்சு கன்ஃபார்ம் பண்ணல. சிம்பிள், அவ்வளோதான். பாருங்க, இங்கே இண்டிஷன் வச்சுருக்காங்க, 15 மினிட்ஸில் மார்க் பண்ணி மேலேயும் போயிருக்காங்க. ஆனால் அப்போது இதில் என்ன ஆயிருக்கணும், இந்த இடத்துல வரும்பொழுது காலில் இந்த ஸ்ட்ரைக்கில் என்ன நமக்கு சிக்னல் கிடைச்சிருக்கணும், டிஸ்பிளே 10:20க்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும், செல் இண்டிஷன் கொடுத்து இந்த செல்லை உடைச்சு கீழே போயிருக்கணும் இல்லையா, ரெட் லைனை பிரேக் பண்ணிருக்கணும் இல்லையா, ஆகலை. அப்போ இது போனதும் இவ்வளோதான் டார்கெட். அதனுடைய கிரீன்லேருந்து போகுது. ஃபர்ஸ்ட் டார்கெட் ட்ரேடு T1, அடுத்து T2, அடுத்து எகைன் கிரீன் ஃபார்ம் ஆயிடுச்சு. கிரீன் கீழே வந்துட்டாங்க. ரெட்டு பிரேக் பண்ண உடனே ரெட்டிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சிம்பிள். அதை தான் நம்ம எப்படி இதுக்கான வெபினார் ஒவ்வொரு முறையும் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். அப்பப்போ டைம் இருக்கும் பொழுது அதில் சிம்பிளாக இருக்குது. ஸ்டாப் லாஸ்லாம் உங்களுக்கு 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்குது. வெறும் 2 ரூபா 4 ரூபா 5 ரூபா 3 ரூபா இப்படி தான் ஸ்டாப் லாஸே இருக்குது. அது கூட நம்முடைய மேக்ஸ் இருக்கணும். மேக்ஸ் இருக்கும் பொழுது இந்த இடத்துல நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.